ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். நம்மளோட சேனலில் வழங்கிட்டு வர இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த நல் வாழ்க்கை துணை அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பற்றி பார்ப்போம். பெயர் பார்த்தீங்கன்னா நித்யஸ்ரீ. இவங்களோட வயசு 36 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஜாதி ஒரு தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தனியார் நிறுவனத்தில் மாதம் 15,000 சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு இருக்குங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. அவ்வளோக்கா பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா அம்மா 2 பேருமே ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்காங்க. அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க. ஸோ இவங்க தனிமையிலே வாழ்ந்துடலான்னு முடிவு எடுத்திருந்தாங்க. பட் இப்போது தன்னுடைய குழந்தைக்காக மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைடு இவங்க பொண்ணுக்கு கொடுத்த ஓரளவு சொத்து இருக்குதுங்க. இவங்களுக்கு தனியாகவே இருக்குதுங்க. அதனால் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஜாதியோ வசதியோ எந்த ஒரு தடையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு ஒரு நல்ல ஒரு வேலையில் இருந்தால் போதும், ஓரளவு படிச்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மெயிலேயே தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி. இவங்களோட வயசு 33 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா குயவர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க துணிக்கடையில் மாதம் 10,000 சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வசிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம் எந்த ஒரு வசதியுமே இல்லைங்க. கூலி வேலைக்கு போகிறவங்க தாங்க. அப்பா அம்மா 2 பேருமே. இவங்களுக்கு திருமணமானவர்களும் வசதி இல்லாதனால தாங்க இவங்களை டிவோர்ஸும் பண்ணிட்டாரு. ஸோ இவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சுமாரான வேலைக்கு போயிட்டு இருந்தால் கூட போதும், படிப்பு அந்த அளவுக்கு எனக்கு முக்கியம் இல்லை, என்னுடைய ஃபேமிலிக்கும் எனக்கும் ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய தன் மேலே நான் ரொம்ப அன்பு காட்டக்கூடிய நல்ல ஒரு மணமகனாக இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மெயிலேயே தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா விசித்ரா. இவங்களோட வயசு 29 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கவுண்டர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு MBA முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. மாதம் 70-80,000க்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மணம்ங்க. இன்னும் இவங்களுக்கு திருமணம் ஆகலைங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்லா வசதியானவங்க தாங்க. அவர் ஒரு 4-5 வீடுக்கு மேலே வாடகைக்கு விட்டுருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவருக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு படிச்சிருந்தால் மட்டும் போதும், வேலை இருந்தாலும் பரவாயில்ல, வேலை இல்லைனாலும் சம்மதம், தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கூடிய மணமகனாக போதும், தான் சம்பாதிக்கிறதே நல்ல ஒரு சம்பளம் வர்றதுனால எனக்கு வேறு எந்த வசதியும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா பிஸ்னஸ் மேனுங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக தாங்க இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேயே தொடரும். இது போன்ற திருமணங்கள் பற்றி இலவச பதிவுகளை உடனுக்குன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குன்னே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.